What is the name of this perfume? It's Invictus Pacroban. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று நாங்கள் ஃபோர்ட் கொச்சி வந்திருந்தோம். ஃபோர்ட் கொச்சிக்கு வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சுது. ஃபோர்ட் கொச்சிக்கு ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறத பற்றி 2 வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாகுக்காக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட் கொச்சியில் இன்னும் சில இடங்கள்லாம் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பி மன்ரோ ஐலாண்ட் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம தங்கி இருந்த அப்பார்ட்மெண்ட்டை வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம ஃபஸ்ட்டு போன இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா கஃபே. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தோசை சாப்பிட்டோம். தோசை தான் நிறையா வாங்கி சாப்பிட்டோம். அதோடு சேர்த்து ஒரு பிளேட் பூரியும் வாங்கி சாப்பிட்டோம். நான்லாம் பார்த்தீங்கன்னா 2 பிளேட் தோசை மட்டுமே சாப்பிட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து சட்னி, சாம்பார், தோசை எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பூரியுமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்மளோட இந்த ட்ரிப்பில் நம்ம நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜூ டவுன். ஸோ இந்த ஜூ டவுனுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆனோடனே நமக்கு என்ன விஷயம் தோணும் அப்படின்னா, இது ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி தான் தோணும். ஏன்னா இங்கே ஷாப் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. பர்ஃப்யூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய ட்ரெஸ்ஸுலேருந்து, ஹேண்ட்கிராஃப்ட் ஷாப்ஸ்லேருந்து, சுவினியர் ஷாப்ஸ் வரைக்கும் நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூ கம்யூனிட்டியோட ஒரு வழிபாட்டு தலம் சினகாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஜூ டவுனில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சினகாக்னு ஒரு இடம். இப்போ நம்ம வந்து சர்ச்சு, டெம்பிள், மாஸ்க் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜூக்கு வந்து சினகாக் அப்படின்னுவாங்க. சினகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இந்த சினகாக் பார்த்திங்கன்னா ஒரு 16th century சேர்ந்த சினகாக். இந்த சினகாக் இருக்கிற ஸ்ட்ரீட்டுமே வந்து ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கேயுமே வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸுலேருந்து, பர்ஃப்யூம்லேருந்து, ஆன்டிக்ஸ்லேருந்து, விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்லேருந்து, சுவீனியர்லேருந்து, ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதோடு சேர்த்து நம்ம ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் தான். இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ்லாம் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த ஜூயிஷ் கம்யூனிட்டியோட லைஃப் ஸ்டைலை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே நிறைய டூரிஸ்ட் பீப்புள் இருக்காங்க. இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் முன்னாடி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும், இங்கே இருக்கிற நிறைய பொருட்கள்லாம் வாங்குறதுக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஏரியா தான் வந்து அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டு, அந்த சினகாகோட அவுட் சைட் வியூ. ஆக்சுவலி நம்மளோட பேட் லக் தெரியாமல் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து அந்த சினகாக் வந்து லீவாம். ஸோ நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். செஸ்ஸு எப்படி இருக்கு பாரு. டச் பண்ணக்கூடாதான். ஸோ சினகாக் தான் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் வந்ததுக்கு இந்த ஏரியாவில் ஏதாவது ஷாப்பிங்காவது பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சில கடைகளில் போய்ட்டு ஷாப்பிங்லாம் பண்ணோம். Yeah, strong, but this is the lighter wood in original. If you take the original man's wood, is very strong. My phone's about it. I just. What is the name of this perfume? It's Invictus Pacroban. Okay. how much will you pay? Okay. அங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு டச் பேலஸ்க்கு போனோம். ஆனால் அந்த டச் பேலஸ் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ அந்த டச் பேலஸ் வந்து நாங்கள் சுற்றி பார்க்கல, சும்மா வெளியிலேருந்து பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
Happy Christmas, Happy Christmas, Happy Christmas, Happy Christmas. ஃபோர்ட் கொச்சியிலேருந்து மன்ரோ ஐலாண்ட் போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய வில்லேஜஸ்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், பேக் வாட்டர்ஸோட. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சஸும் இருந்துச்சு. மன்ரோ ஐலாண்ட் போகும் வழி. நீங்கள் யாராவது ஃபோர்ட் கொச்சினும் மன்ரோ ஐலாண்டும் சேர்த்து பிளான் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா பண்ணிடாதீங்க தயவுசெய்து. பாதி நேரம் ட்ராவல்லையே போயிடும். இன்னும் ஃபோர்ட் கொச்சி இல்லை வந்து மன்ரோ ஐலாண்ட் இல்லைன்னா கொல்லம் ஆலப்பி மன்ரோ ஐலாண்ட். ஓகே, மன்ரோ ஐலாண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒர்த் இல்லையான்னு தெரியணும்ல. அந்த வழியில் வர்றது என்னன்னா நிறைய பியூட்டிஃபுல் சர்ச்சஸ் பார்த்தது தான். இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க. இதை பார்க்கும்போதே சில பேர் ஆல்ரெடி மன்ரோ ஐலாண்ட் போயிருந்தாங்கன்னா ஐயோ இங்கே ஏடா போகிறீங்க அப்படின்ட்டு, ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஒர்த்து அப்படின்னுவாங்க. இங்கே ஒரு சர்ச் இருக்கு, திரும்பினாலும் கேரளா சர்ச் தான். பிரிட்ஜ் நல்லா இருக்கு. நம்ம அப்படி வந்தோம் தெரியுமா, அந்த சைடு ஒரு பிரிட்ஜில் வந்தோம்ல, அதே பிரிட்ஜில் நம்ம யூட்டர்ன் எடுத்து வந்த கணக்கு மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது பாரு, போட்டெல்லாம் இருக்குது பாரு. இதில் தான் போகணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நாங்கள் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம் ஃபோர்ட் கொச்சிக்கு. இப்போ ஃபோர்ட் கொச்சியிலேருந்து இந்த மன்ரோ ஐலாண்டுக்கு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி தான் வந்தோம். ஃபைனலி வந்து இப்போ ஒரு 5:45 ஆகிடுச்சு. மதியானம் லஞ்ச்லாம் கூட சாப்பிடல, ஸ்நாக்ஸாக தான் சாப்பிட்டு வந்திருந்தோம். ஏன்னா வந்து லஞ்ச் நாங்கள் இங்கே ரெடி பண்ண சொல்லியிருந்தோம், நாங்கள் தங்க போகிற இந்த ராயல் ஐலாண்டில். இந்த ராயல் ஐலாண்டை வந்து நம்ம ரெசார்ட்டுன்னு சொல்லலாம். பேசிக்காக வந்து இது ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி தான். இந்த ஹோம் ஸ்டேயில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கும். இதில் வந்து 4 ரூம் செப்பரேட்டாக இருக்கும். அந்த 4 ரூமில் வந்து நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். இங்கேயே வந்து அவங்க ஃபுட்டெல்லாம் வந்து குக் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே ஒரு ஓட்டு வீடு மாதிரி தெரியுதுல்ல, அந்த வீட்டில் தான் நாங்கள் தங்க போகிறோம். இங்கே இருந்த 4 ரூமில் நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ரூம் தான், நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாத்ரூமே ரொம்ப க்ளீனாக டைடியாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், சைட் கபோர்ட்லேயே வந்து சாக்கெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரூம் வந்து செம்மையாக இருக்குது. பெட் வந்து ஒரு கிங் சைஸ் பெட்டு. இந்த சைடு செம்மையாக இருக்குது. இல்லை எப்படி வெளியில் சிட் அவுட் ஏரியா அந்த மாதிரி தனித்தனியாக இருந்துச்சு. நம்ம வெளியில் உட்காந்தியும் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா அந்த மாதிரியும் இருந்துச்சு. ஸோ பார்க்கிங் ஏரியாவை பற்றி சொல்லவே வேண்டாம், நல்ல பெரிய பார்க்கிங் ஏரியாவே இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இந்த பேக்கேஜோட இன்க்ளூடடாக வந்துடும். ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லஞ்சுக்கே இங்கே வர மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப டிலே ஆனதுனால அந்த லஞ்சை வந்து கொஞ்சம் லேட்டாக செய்ய சொல்லி டின்னராக நாங்கள் சாப்பிட்டோம். டின்னருக்கு வந்து நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிஷ் நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட சேர்த்து மட் கிராப்பு, அப்புறம் வந்து ஆயிஸ்டர், அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு கறி மீன் சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் கறி மீன்லேயே பொரிச்சது, பரோட்டா, பீஃப், இது எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்.
ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடிஞ்சாலும் நெக்ஸ்ட் டே மார்னிங் சன்ரைஸ்க்கு கனாய் போட்டிங் பேக் வாட்டர்ஸில் போயிருந்தோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. How to find